Ashwin's Sweets and Snacks. தந்தை பெரியாரை வைத்து உண்டு பிழைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு நபர் தந்தை பெரியாரை எவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்துகிறார். இசுசுகி கார்லையும் 10 கருப்பு சட்டை போட்ட பவுன்சர்களுடையும் உண்டியல் குலுக்கிக்கிட்டு அதுல வர்ற கட்சி பணத்துல தான் குடும்பம் நடத்திக்கிட்டு அதுல சொபஸ்டிகேட்டடா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அயோக்கியத்தனத்தை தந்தை பெரியார் செய்யல. மூத்திர சட்டி மூத்திர வாலியை தூக்கிக்கிட்டு மூச்சுக்கு முன்னொரு தடவை நான் பிரபாகரனின் மகன் அப்படின்னு பேசுறேன். பிரபாகரனின் மகன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அப்பா பிரபாகரன் ஈழத்துல இருந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாரு? மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். கணவனை இழந்த விதவையைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சத்தியம் பண்ணாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? பொது வெளியில நீ ஈழத்துக்காக தானப்பா எல்லாத்தையும் பண்ண. எங்க அண்ணி யாரு? தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன அவ்வளவு என்ன பெரிய தலைவரா என்று கேட்கிற இந்த அறிவு கட்ட முட்டாள்களுக்கு சொல்லுகிறேன், தந்தை பெரியாரிடத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசினார். சீமான் அவர்கள் பேசுகிற போது அவருடைய மனைவி அவர் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கண்முன் வந்து போவார்களா என்று தெரியும். 2009க்கு அப்புறம் போர் முடிகிற சமயத்துல இவரை உட்கார வச்சு ஆமக்கறி சமைச்சு இட்லிக்குள்ளார இத்தனை கறி வச்சுதான் பிரபாகரனுடைய வேலையா? அந்த இடத்துல நான் என்னைய தெலுங்கம்மா மற்ற எல்லாருக்கும் மூத்திர டப்பாவை எடுத்துட்டு போயிட்டு மூத்திரத்தை பிடிச்சு பார்த்து இவர் எந்த இனம் அப்படின்னு கேட்கிற அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். நன்றி. பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேசியது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. சரசரன்னு வழக்கும் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது. திமுக தரப்பில் இருந்தும் பெயரை குறிப்பிடாமல் இருந்தாலும் கருத்துக்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளராக இருக்கட்டும், கனிமொழி அவர்களிடமிருந்து இருக்கட்டும். இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? நான் மனநோயாளிகளினுடைய உளறல்களுக்கு பதில் சொல்லுவதில்லை. நீங்கள் சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட அந்த பெயர் ஆகச்சிறந்த ஒரு மனநோயாளியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் குறிப்பாக அவர் என்னோடு பழகிய நாட்களும் இருக்கிறது. அப்படி நன்றாக ஆரோக்கியமாக பேசி தெரிந்த ஒரு நபர் இப்படி மனப்புரட்சியோடும் மனநலம் பாதிக்கப்பட்டும் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக்கொண்டு ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தந்தை பெரியார் என்பவர் யார் என்கிற கேள்வியை அவர் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். தந்தை பெரியார் என்பவர் எங்கள் இனத்தின் அடையாளம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவர் எப்படியெல்லாம் சிந்தித்தார் என்று சொன்னால், எனக்கு நாட்டு விடுதலையை விட மானுட விடுதலை மிக முக்கியம் என்று சிந்தித்தவன் அந்த மிகப்பெரிய எங்கள் இனத்தினுடைய அடையாளமாக நாங்கள் பேசுகிற தந்தை பெரியார் என்கிற மாபெரும் எங்கள் கிழவன். நீங்க அவர் ஏன் அப்படி சிந்தித்தார் என்கிற அடையாளத்துக்கெல்லாம் அவர் ஒரு சமீபத்தில் அவருடைய பேட்டியில் கேட்கிற போது, ஆணைமுத்துவையுடையா தந்தை பெரியார் செய்து விட்டார். சமூக நீதி யார் பெற்றுக் கொடுத்தது, பெரியாரா ஆணைமுத்துவான்னு கேட்கிறார். ஆணைமுத்து ஐயாவிடத்திலே அவருடைய இறப்புக்கு முன்னால் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பேட்டி எடுத்திருந்தார்கள். உங்கள் வாழ்நாளில் அந்த காணொலி கூட என்னிடத்துல இருக்கு. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெரிய செய்த சாதனை என்ன என்று கேட்டபோது, மரியாதைக்குரிய ஐயா ஆணைமுத்து அவர்கள், நான் அவரோடு உறவாடி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அவர் கை கரங்களை பற்றி நான் அவரோடு பெரியாரிய சிந்தனைகளை பேசியிருக்கிறேன். அவர் சொன்னார், என் வாழ்நாளில் நான் பெற்ற செய்த சாதனை எதுவென்று சொன்னால், ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை புத்தகங்களாக இந்த சமூகத்துக்கு கொடுத்தது நான். எதை சொன்னார்? பெரியாரா ஆணைமுத்துவா என்று கேட்கிற போது ஆணைமுத்து ஐயா சொல்லுகிறார், நான் பெரியாரிய சிந்தனைகளை இந்த தலைமுறைக்கு புத்தகங்களாக தொகுத்து விட்டு கொடுத்து விட்டு போகிறேன். அப்படி தொகுக்கிற போது என்னிடத்தில் ஐயா அழைத்து பேசினார். அப்படி பேசுகிற போது எவனோ வருகிறான், எவனோ போகிறான். ஆணைமுத்து, இந்த வேலையை நீ செய்ததற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று தந்தை பெரியார் என்னை தோள் தட்டி பாராட்டினார். அந்த பாராட்டு தான் எனக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் ஐயா ஆணைமுத்து அவர்கள்.
இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த வாசிப்புகள் எல்லாம் மனநோயாளிகளுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. இது ஆணைமுத்தையா அவருடைய மரண வாக்குமூலம். தந்தை பெரியார் என்னை தோளை தட்டி பாராட்டியதும் அவர் எழுத்துக்களை நான் பதிப்பித்ததும் தான் என் வாழ்நாள் சாதனை என்று சொன்னவரை நீ அவர் பெரியவரா இவர் பெரியவரா என்று பேசுகிற அயோக்கியத்தனம் இருக்குது அல்லவா? அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? இரண்டாவது, அம்பேத்கரை விட பெரியார் பெரியவரா என்று கேட்கிறார். முட்டாள்களுக்கும் அறிவிலிகளுக்கும் நாம் எதை சொன்னாலும் புரிவதில்லை. நான் ஒரு செய்தி சொல்கிறேன். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையே இருக்கிற உறவு என்பது அண்ணன் தம்பி உறவு. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையே இருக்கிற உறவு அண்ணன் தம்பி உறவு. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். காந்தி அழைத்து சொல்லுகிறார். அம்பேத்கர் சொல்றார், ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லுகிற போது இந்திய குடிமகனாக இருப்பதை நான் வெறுக்கிறேன்னு காந்தி இடத்துல போய் அம்பேத்கர் சொல்லுகிறார். அம்பேத்கர் காந்தி சொன்னாரு, நீ சாலையில் பயணிக்கிற போது எப்படி மேடு பள்ளங்கள் இருக்கிறதோ அப்படித்தான் சமூகத்தில் சாதியும் இருக்கிறது, இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் காந்தியை முரண்பட்டு சொன்னார், அப்படி சாதிய சமூகத்தில் உளறுகிற புழுவாக நான் இருக்க விரும்பவில்லை, நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறேன். அப்படி வெளியேறுகிறேன்னு சொன்ன போது தன்னுடைய மனைவியிடத்தில் கூட அம்பேத்கர் அதை விவாதிக்கவில்லை. இந்தியாவில் ஒரு தலைவனிடத்தில் விவாதித்தார் என்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தந்தை பெரியாரிடத்தில் தான் பேசினார். தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன அவ்வளவு என்ன பெரிய தலைவரா என்று கேட்கிற இந்த அறிவுகட்ட முட்டாள்களுக்கு சொல்லுகிறேன், தந்தை பெரியாரிடத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசினார். நான் இந்து மதத்தை விட்டு வெளியில போறேன், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன், அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதுகிறார். தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார், இந்து மதத்திலிருந்து நீங்கள் ஒரு மதத்திற்கு மாறப்போகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி மாறப்போகிற மதமும் பௌத்த மதம் என்று சொல்லுகிறீர்கள். அந்த பௌத்த மதம் கூட இந்து மதத்தினுடைய ஒரு மறு வடிவம் தான். நீங்கள் மதம் மாற வேண்டும் என்றால் இஸ்லாத்துக்கு மதம் மாறுங்கள் என்று தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு ஆலோசனை சொன்னார். அந்த கடித தொடர்புகள் இன்றைக்கும் பொதுவெளியில் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து யார்? புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தந்தை பெரியாரிடத்திலே கருத்து கேட்டார். சீமான் அவர்கள் பேசுகிற போது அவருடைய மனைவி, அவர் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கண்முன் வந்து போவார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் பரிதாபத்தோடு பார்க்கிறேன். அவரை என்றால் நாங்கள்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, சீமானும் நானும் ஒரே தட்டில் உணவருந்தியவர்கள், ஒரே வாகனத்தில் பயணித்தவர்கள், பல மணி நேரம் அவரோடு உரையாடி இருக்கிறோம். அவர் எங்களோடு உரையாடி இருக்கிறார், அவரோடு அல்ல, அவர் எங்களோடு உரையாடி இருக்கிறார். ஒரே காரில் தமிழ் முழக்கம் ஷாகுல் மமீது மாமாவுடைய வண்டியில நான், ஐயா சுபவி ஐயா முன்னாடி உட்கார, பொள்ளாச்சி உமாபதி, தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீத், சீமான், நான் போன்றவர்கள் எல்லாம் பின்னிருக்கையில் உட்கார்ந்து கொண்டு கூட்டங்களுக்கு போய் பேசி திராவிட இயக்கங்கள் சிந்தனையும் தந்தை பெரியார் குடித்து ஊர் ஊராக போய் பேசிய காட்சிகள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் தந்தை பெரியாரை வைத்து உண்டு பிழைத்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நபர் தந்தை பெரியாரை எவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்துகிறார். அவரை கொச்சைப்படுத்துறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சீமானின் அழிவு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே சமயம் நீங்க சொன்னீங்க, ஒன்னா நாங்க பயணம் செய்தோம், திராவிட சிந்தனைகளை பரப்பினோம்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் அப்ப இருந்தேன், உண்மைதான், இப்ப தெளிவு பண்ணிட்டு விட்டேன், அதுலேருந்து தெளிவாகி நான் வந்துட்டேன், அந்த பாதை சரியில்லை அப்படிங்கிறத ஒன்று கோட்பாடு அதை கொண்டு வர்றாரு. இன்னொன்று அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அதாவது மதம் மாறுவதாக இருந்தால் இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்கள்னு சொன்னார் அப்படின்னு பெரியார் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதினார். அவர் பேச்சில் குறிப்பிடும் போது சொல்கிறாரு, கிறிஸ்தவர் இஸ்லாமியர்லாம் எதிரின்னு பேசினாரா இல்லையா, பார்ப்பனர்கள் நம்மிடம் கீழானவர்கள்னு பேசினாரா இல்லையா பெரியார். அப்போ நீங்கள் இது கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் எதிரிங்கிறது யாரோட கோட்பாடு? பாஜகவோட கோட்பாடு. அப்ப அப்பவே அவர் பேசியிருக்காருல்ல, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி வரிசையா எடுத்து வைக்கிறாரு. தந்தை பெரியார் என்கிற ஒரு தலைவனுடைய எழுத்துக்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் படிச்சு பக்குவப்படுகிற அளவிற்கு இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு அறிவு இல்லை. தந்தை பெரியார் சொன்ன அந்த செய்தி இருக்குல்ல, எந்த காலத்துல பேசினார்? நீங்க மேற்கோள் காட்டுறதையெல்லாம் அவர் பேசினது அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? இஸ்லாத்துக்கு எதிரானவர் அப்படின்னு தந்தை பெரியார் பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன பேசுறீங்க? தமிழ் தேசியம் பேசுறீங்க. மூச்சுக்கு முன்னொரு தடவை நான் பிரபாகரனின் மகன் அப்படின்னு பேசுறீங்க. பிரபாகரனின் மகன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க அப்பா பிரபாகரன் ஈழத்துல இருந்த இஸ்லாமியர்களை என்ன பண்ணாரு? அந்த மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? பேசலாமா? நாங்கள் பிரபாகரனுக்கு ஒரு மரியாதை வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் இனத்தலைவர் தான் பிரபாகரன், எமக்கும் தலைவர் தான். ஆனால் அந்த தலைவன் ஒரு தவறை செய்தால் அதை கேட்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு தானே நீ இப்ப வக்காலத்து வாங்குற? அதே இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னது நீ தானே.
அந்த கிறிஸ்தவர்களை வந்து சனியனின் பிள்ளைகள்னு சொன்னது நீதானே. இதெல்லாம் நீ பேசிட்டு பெரியார் சொன்னாருன்னு சொல்லுவியா? இல்ல அப்ப அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசுறது அப்படிங்கறது அது பக்குவப்பட்டு பாக்குறதுன்னு எடுத்துட்டு போலாமா? அது இன்னைக்கே சாத்தானின் பிள்ளைகள்னு இஸ்லாமியர் பேசியிருக்கிறாரு சீமான்னா, வருங்காலத்துல நம்ம அதை சொல்லும் போது கோடிட்டு காட்டும் போது அவர் எந்த சூழ்நிலையில் பேசினார் தெரியுமா, எதற்காக பேசினார் அப்படிங்கறத எந்த சூழலுக்காக பேசினார்? எனக்கு ஓட்டு போட மாட்டேங்குதுங்க, உங்களாலதான் இவங்க எல்லாம் ஆட்சியில இருக்காங்கன்னு பேசினாரு. தனக்கு தேவை பதவியும் அதிகாரமும் அதிகார வெறியும் தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிற அதிகார பசிதானே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற பக்குவம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ் தேசியம் படைப்பது. தமிழ் தேசியம் படைப்பது வந்து இந்திய தேசிய இனத்திலிருந்து தனியாக பிரித்து தமிழ் தேசியமா அல்லது இந்தியாவிற்கு உட்பட்டு தமிழ் தேசியமா? பதில் சொல்லுங்க. முதல்ல உன்னுடைய நோக்கம் என்ன? நீ எங்க இருந்த? நான் இன்னும் ஆழமா போறேனே, நான் பேரை குறிப்பிட விரும்பல, மனநோயாளின்னே சொல்றேன். நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீ என்ன சொல்ற? ஈழ விடுதலை அப்படின்னு பேசுறல்ல. இன்னைக்கு இருக்கிற அகதிகள் வந்து நிம்மதியா வாழ்றது பிடிக்கல, உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணிக்கிட்டு பிசிஆர்ல பீச் ரோட்ல பெரிய கோடிக்கணக்கான சுவாரஸ்யங்களோட எங்க போய் தங்கினாலும் ஜிம் இருக்கிற ஹோட்டலா 5 ஸ்டாரா போட்டு தங்கிக்கிட்டு வரவன்ட்ட போறவன்ட்டெல்லாம் பணம் கொண்டு வந்தியான்னு கேட்டு உண்டியல் வசூல் பண்ற உண்டியல் குலுக்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்கள் உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகம் போல ஈழத்தமிழர்களுக்காக இழந்த இயக்கம் கிடையாது. எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது ஒரு முறை அல்ல, 2 முறை. எங்கள் தலைவர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்தார். என் மக்களை கொன்று வருகிற இராணுவ படைய நான் போய் நின்று வரவேற்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆட்சியில இருந்தோம், துச்சமென மதித்து விட்டு வெளியே வந்தார், துச்சமென மதித்து விட்டு வெளியே வந்தார். அங்கதான் ஒரே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை கடந்து உனக்கு ஈழ அரசியலை பத்தி உங்களுக்கு எப்ப தெரியும்? 2009 வரைக்கும் திமுகவோட ஐயா சுபவியோட எங்களோட திராவிட முன்னேற்ற கழக மேடைகள்ல பேசிக்கிட்டு இருந்தால்தானே நீ. ஈழ பிரச்சனை எப்ப வந்துச்சு? 2009க்கு அப்புறம் போர் முடிகிற சமயத்துல இவரை உட்கார வச்சு ஆமக்கறி சமைச்சு இட்லிக்குள்ளார இத்தனை கறி வச்சுதான் பிரபாகரனுடைய வேலையா? போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மடியில வச்சு இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா? அக்கா உங்க விஜயலட்சுமி அக்கா சொல்றாங்களே, 2009 ஈழ போர் நடந்துட்டு இருக்கப்ப மதுரையில உன் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, என்னை 10 முறை மதுரை ஹோட்டலுக்கு வர வச்சேன்னு பேசுறாங்கல்ல. இவர் எப்படி அந்த ஈழத்தை வந்து கட்டமைக்க முடியும்? இது அடையாள அரசியல் கூட இல்லைங்க, கேவலமான அரசியல், கேடுகட்ட அரசியல். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எங்களுக்கும் மரபு இருக்கிறது. நீங்க வந்து கொள்கை ரீதியா முரண்படுங்க, இது சரியில்லை, இது தவறு அப்படின்னு சொல்லுங்க, விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் தலைவராக மதிக்கிற நீங்க பெரியாரை நாங்க முழுசா ஏத்துக்கல. திமுக பெரியாரினுடைய கொள்கைகளை வந்து அவர் கடவுள் மறுப்பாளர்னா திமுக கடவுள் மறுப்பு கொள்கையோடு பயணிக்கல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் எங்கள் இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா சொன்னார். திமுகவினுடைய கொள்கை என்பது கடவுள் மறுப்பு அல்ல. கடவுள் மறுப்பு என்று சொல்லுகிற அந்த இடத்தில் கடவுளால் மறுக்கப்படுகிறவனுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்கிறது தான் எங்களுடைய கொள்கையை தவிர கடவுள் மறுப்பு திமுகவின் கொள்கை அல்ல. அந்த இடத்திலே நாங்க பெரியார் இடத்திலிருந்து மாறுபடுகிறோம். ஆனால் அது எங்கிருந்து கிடைத்ததுன்னா, தந்தை பெரியார் சொன்னார் கடவுள் இல்லைன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? மதத்தின் பெயரால் சாதியை கொண்டு திணிக்கிறான், சாதியின் பெயரால் வேறுபாடு இருக்குங்கிறான், வேறுபாட்டின் அடிப்படையில் பிறப்பில வந்து தலையில பிறக்கிறேங்கிறான், தோல்ல பிறக்கிறேங்கிறான், தொடையில பிறக்கிறேங்கிறான், அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல பிறக்கிறவன் தாண்டா மனுஷன்னு நான் சொன்னேன். ஆக மதத்தின் மூலத்தை உடைத்தால் சாதி உடைந்து போகும், சாதி உடைந்தால் ஏற்றத்தாழ்வு உடையும், ஏற்றத்தாழ்வு உடைந்தால் மனிதன் சமமாக கருதப்படுவான்னு சிந்தித்த ஒரு தலைவனுங்க. அந்த தலைவன் மட்டும் ஐரோப்பியாவிலோ அல்லது வேறு இடங்களிலே பிறந்திருந்தால் உலக தலைவனாக கொண்டாடப்பட்டிருப்பார், உலக தலைவனாக கொண்டாடப்பட்டிருப்பார். கேடுகட்ட காலம் தமிழ்நாட்டில் அவர் பிறந்ததால் இப்படிப்பட்ட விசிலஞ்சான் குஞ்சுகளிடத்திலே பாட்டி அவர் நீங்க ஒரு பிம்பத்தை கொச்சைப்படுத்துறது இருக்குல்ல, சீமான கொச்சைப்படுத்துறது முடியாது. அவர் என்ன சத்தியம் பண்ணாரு? என்ன சத்தியம் பண்ணார்? நான் வந்து ஈழத்தில் இருக்கிற ஒரு விதவையைத்தான், கணவனை இழந்த விதவையைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சத்தியம் பண்ணாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? பொது வெளியில நீ ஈழத்துக்காக தானப்பா எல்லாத்தையும் பண்ண. எங்க அண்ணி யாரு? கயல்வெளி யாரு? ஈழ எதிலியா? இல்லையே. அவங்க தெலுங்கர் தானே, அவங்க தெலுங்கர் தானே. தமிழன் பிரசன்னா எல்லா நாம் தமிழர் தம்பிமார்களுக்கு தெலுங்கரா தெரிகிறேன். ஏன் நான் ஆதி திராவிடன்யா, இங்க இந்த மண்ணுல பிறந்தவையா, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்கான், என்னுடைய கலைஞர் வழியில நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழர், நாட்டால் இந்தியன். அந்த இடத்துல நான் என்னைய தெலுங்கம்மா.
மற்ற எல்லாருக்கும் மூத்திர டப்பாவை எடுத்துட்டு போயிட்டு மூத்திரத்தை பிடிச்சு பார்த்து இவர் எந்த இனம் அப்படின்னு கேட்கிற அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. அப்ப கயல்விழி அக்காட்ட கேட்டிருக்கணும்ல, நீங்க தமிழரா தெலுங்கரான்னு. நான் அரசியல்னு வந்துட்டா எல்லாரும் சொல்றதை செய்யறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன தலைவர்களும் இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த வாரிசு வர்றதும் இருக்கு. அரசியல்ல வந்ததுக்கு பிறகு எல்லா செய்யக்கூடிய சத்தியம் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறது 100% சொல்றது. நாங்க ஒரு இடத்துல நீங்க கேட்கிற கேள்விக்கு உள்ளடக்கத்தோடு நான் பதில் சொல்கிறேன். நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை முடிவு செய்தது கட்சி தலைவர் அல்ல, இயக்க தொண்டர்கள். எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும்னு நாங்க முடிவு பண்றோம். எங்களுக்கு உழைக்கிறார், அதை எங்கள் கட்சி முடிவு செய்கிறது. ஆனா நீங்க பொதுவெளியில உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசினீர்கள். நான் திருமணம்னு ஒண்ணு போனா அது ஈழ அகதியைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், ஒரு விதவையைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொன்னது உங்களுடைய தனி உரிமை. அந்த தனி உரிமையை பொதுவெளியில சொன்னீங்க. ஏன் சொன்னீங்கன்னா, நான் தான் ஈழத்தை காப்பாற்ற போகிறேன், நான் பிரபாகரனுடைய பிள்ளை, ஈழத்தை அடைந்தே தீர்வோம்னு சொன்னீங்க. அதை செஞ்சீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. அரசியல் கேள்விக்கும் தனிநபர் கேள்விக்குமான வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்களை பார்த்தால் நீ தெலுங்குன்னு சொல்றவங்க, கயல்விழி என்னுடைய சொந்த அண்ணி தான், என்னுடைய சொந்த அண்ணி. இன்னும் குறிப்பாக நாங்கள் போற்றுகிற ஐயா திராவிட சுடரொளி என்று கலைஞரால் அம்மையார் ஜெயலலிதாவால் எம்ஜிஆரால் போற்றப்பட்ட ஐயா காளிமுத்து அவர்கள் என்கிற தமிழரின் பிள்ளையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நீங்க அவர்கள் மொழியின் அடிப்படையில் தெலுங்கை சார்ந்தவர்கள். அப்ப நீங்க தெலுங்கரை திருமணம் செய்து கொள்ளலாமா? இதெல்லாம் முரண்பாடு இல்லையா? இந்த முரண்பாட்டினுடைய மொத்த உருவம் யாருன்னா இந்த மனநோயாளி. இந்த மனநோயாளி சொல்லுகிறார், எங்கள் இனத்தின் தலைவரை கொச்சைப்படுத்துகிறார். இது ஒரு ஆகச்சிறந்த தற்குறித்தனம். நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இந்த நாட்டில் நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். என் தலைவர் நீங்க ஒண்ணுமே இல்லை, பெரியாரிடத்திலிருந்து ஏன் அண்ணா பிரிந்தார்? பெரியாரிடத்திலிருந்து ஏன் அண்ணா பிரிந்தார்? சண்டை போட்டுதான் பிரிஞ்சோம். நீங்க போற நிலை சரியில்லை, நாங்க பிரிகிறோம். பெரியார் எங்கள் மீது கோபப்பட்டார், எங்களை கேவலமாக பேசினார். ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்? எங்கள் தந்தைக்கு தான் பேச உரிமை இருக்கிறதே தவிர வேறு எவனுக்கும் இல்லை என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதே தந்தை எங்கள் உள்ளுணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் என்று அவர் காலடியில் போய் நின்ற போது அவர் என்ன சொன்னார்? நான் கூனி குறுகி நிற்கிறேன் என் பிள்ளைகளை பார்க்கிற போது என்று சொன்னார். இதெல்லாம் வரலாறுங்க. தந்தை பெரியார், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய அடி மனதில் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சுயமரியாதை உணர்வு இருக்கு இல்லையா? அந்த சுயமரியாதை உணர்வை விதைத்தது, எங்களை மனிதனாக உணரச் செய்தது, மானமும் அறிவும் கொண்டவன் தான் மனிதன் என்று சொல்லி எங்களை மனிதனாக்கியது தந்தை பெரியார். இட்ஸ் an ideological icon. அவரை இப்படி கொச்சைப்படுத்துறத அனுமதிக்க முடியாது. சட்டமும் காலமும் அதற்கான பதிலை மனநோயாளிகளுக்கு சொல்லும். ஆனா கொள்கை வழிகாட்டி அப்படின்னு வரக்கூடிய கட்சிகள் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் போது, பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விமர்சனம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகி விடுதா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரை நம்ம பெரியாரை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு சூழல் அவரே சொல்றாருங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் இல்லைன்னு பெரியாரே சொல்றாரு. நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் சொல்லாததை இது சொன்னார் என்று சொல்லுவது அயோக்கியத்தனம் இல்லையா? அது கருத்து திரிவு இல்லையா? ஒரு தலைவர் என்ன சொல்றாரு? பெண்ணுக்கு ஏன் கர்ப்பப்பைங்கிறார். அவர் தானே சொத்துரிமை கொடுன்னார், அவர் தானே விவாகரத்து பண்ணுன்னார். நீங்க 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் ஒரு துண்டு சீட்டு வருது. ஐயா, திருமணமானது பெண்களுக்கு கழுத்துல தாலி இருக்கு, காலில் மெட்டி இருக்கு, ஆண்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்றப்ப அவரு இந்த அளவுக்கு தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் இன்னும் காலம் மாறும், முதல்ல தாலியை ஆம்பளைங்களுக்கு கட்டுவோம், அப்புறம் தாலியே இல்லாம கல்யாணம் நடக்கும், அப்புறம் மாலை மாத்திக்குவான், ஏன் மாலை செலவுன்னு மோதிரம் போட்டுக்குவான், அதுக்கப்புறம் மோதிரம்லாம் தேவையில்லை, ஒன்னா வாழ்ந்தா போதும்னு சொல்லுவான்னு 1929 லிவிங் டுகெதரை பத்தி சொல்லிட்டு போயிட்டார். தட் இஸ் தேர் பிரைவேட் ரைட். இன்னைக்கு அப்படித்தானே பேசுறோம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஒன்றாக வாழுகிறார்கள், அது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோமே. இதை சிந்தித்தவன் யாரு? 1929 சிந்தித்தவன் தலைவன் இல்லையா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். தந்தை பெரியார் சொல்றார், நான் அடிக்கடி போறப்ப மொட்டையடிக்க தண்ணி குடிக்க போறப்ப பார்ப்பனர்கள் வீட்டில் தண்ணி குடிக்க போவேன். அப்ப மூளையில மொட்டையடிக்க ஒருத்தன் வருவான். பார்ப்பன வீட்டு பெண்கள்ல மூளையில உட்காந்துருப்பாங்க, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு மொட்டை அடிச்சிருப்பான், சின்ன பிள்ளையா இருக்கும். ஏம்மா நீ போய் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா, இல்லை நான் கணவனை இழந்த விதவை, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிமா. நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க மொட்டை அடிக்க வர்றவங்களோட இந்த பொண்ணுங்க ஓடி போய் அவளுக்கு வாழ்க்கையை நலமாக்கிக்கிட்டா என்னன்னு நான் யோசிக்கிறேன்.
அந்த பிள்ளைக்கு எல்லா உணர்வும் இருக்கும்ல. இப்படி மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வைக்கிறது அயோக்கியத்தனம் இல்லையான்னு தான் எதிர்த்த பார்ப்பனர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு கூட சிந்தித்தவர் தந்தை பெரியார். நீங்க அவரே சொல்றாரு, நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றேன், கடவுள் இருக்குன்னு நீங்க ஆட்டு, ஆமா அந்த பாரு கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அவர் சொன்னார் தன் மரண தருவாயில் இதே சென்னையில் டி நகர்ல கடைசி பொதுக்கூட்டம் பேசுகிற போது சொன்னார், நீங்க இசுசுகி கார்லையும் 10 கருப்பு சட்டை போட்ட பவுன்சர்களுடையும் உண்டியல் குலுக்கிக்கிட்டு அதுல வர்ற கட்சி பணத்துல தான் குடும்பம் நடத்திக்கிட்டு அதுல சொபஸ்டிகேட்டடா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அயோக்கியத்தனத்தை தந்தை பெரியார் செய்யல. மூத்திர சட்டி மூத்திர வாளியை தூக்கிக்கிட்டு அந்த ஒவ்வொரு சொட்டு மூத்திரமும் அந்த குழாய் வழியாக அந்த பாட்டிலுக்கு போறப்ப ஐயோ அம்மான்னு அவர் பேசுற அந்த பழைய பேச்சுக்களுடைய வீடியோ எடுத்து பார்க்க சொல்லுங்க இந்த தலைமுறைக்கு. அவர் பேசுகிற போது தந்தை பெரியார் அம்மா அப்படிம்பார். அம்மான்னு சொல்றப்ப அவர் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு சிறுநீர் வெளியில போகும். அப்படி சொட்டு சொட்டாய் போன சிறுநீர். அவர் சொன்னாரு, ஏங்க ஐயா இந்த வயசுலயும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறப்ப தந்தை பெரியார் சொன்னார், என் மக்களை வேசி மக்களுங்கிறான், என் மக்களை நீ எல்லாம் சூத்துறன்னு சொல்றான், அந்த மக்களை என் கண்ணு முன்னாடி கோயிலுக்குள்ளார உள்ள விட மறுக்கிறான், என் மக்களை கோயிலுக்குள்ளார கொண்டு போய் விற்கிறது தான் நிக்க வைக்கிறது தான், அந்த முட்டாப்பல்கள்ட்ட அப்படிதான் சொல்லுவார். எங்க அப்பா அவரு அந்த முட்டாப்பல்கள்ட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், உன்னை வேசி மகன்றாயா, அதனால உன்னை கோயிலுக்குள்ளார விட மாட்டேங்கிறான், ஆனா நீ போகணுங்கிற, ஆனா நீ வாசல்ல நின்று சாமி கும்பிட்றதை என்னால ஏத்துக்க முடியல, உங்களை நான் கோயிலுக்குள்ளார கூட்டிட்டு போறதுதான் என்னுடைய வேலைன்னு கடவுள் மறுப்பாளரான தந்தை பெரியார் சொன்னார். என் வேலை அப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வேலையை எவனும் செய்ய வரல, அதனால என் தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இந்த வேலையை நான் செய்யறேன், சாகிற வரைக்கும் செய்வேன்னு சொன்னவர் தந்தை. நான் சொல்லுவதாலேயே தந்தை பெரியார் சொன்ன தன்னுடைய மரண சாசனம் ஒன்றுதான், நான் சொல்லுவதாலேயே அதை நீங்கள் நம்பிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை முட்டாள்களே, என்னையும் கேள்வி கேளுங்கள், அந்த கேள்வியை உங்களுக்குள்ளாக கேட்டு எது சரி எது தவறு என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொன்ன மிகப்பெரிய சித்தாந்தவாதி தந்தை பெரியார். திரும்ப திரும்ப இந்த பேசு பொருளாக இருக்கிறது இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. மாற்று கருத்து உடையவர்களிடம் இருந்து இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. அதாவது பெரியார் மணியம்மையுடைய திருமணம், பெண்ணுக்காக இவ்வளவு போராடியவர் செய்தது என்ன, இவ்வளவு ஒரு வயது வித்தியாசத்தில் திருமணமா, இதை அண்ணாவே வருத்தப்பட்டு பேசி இருக்கிறார், எழுதி இருக்கிறாரே அப்படிங்கிறதும் நான் திரும்பவும் சொல்றேங்க. வயது வித்தியாசத்தை பற்றி அண்ணன் சீமான் பேசினாருன்னா அவருக்கும் அவர் மனைவிக்குமான வயது வித்தியாசம் என்னங்கிறத அவங்களுடைய சுய முடிவுக்கு விட்டுறேன். தந்தை பெரியார் எந்த நோக்கத்திற்காக நான் இந்த திருமணத்தை செய்து கொண்டேன்னு ஒரு 8 பக்க கடிதம் எழுதியிருக்கார். 8 பக்க கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை அவனாவது கேட்டாங்கன்னா படிக்க சொல்லுங்க, அவர்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. நான் ஏன் இந்த திருமணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு ஒரு 8 பக்க கடிதம் எழுதியிருக்கார். அண்ணா முரண்பட்டார். ஆனால் அண்ணா முரண்பட்டு எதனால் முரண்பட்டாரோ அந்த அந்த ஐயாவிற்கு பிறகு அந்த இயக்கத்தை வழிநடத்துவது அம்மையார் மணியம்மை அவர்கள் என்கிற போது அம்மையார் மணியம்மை அவர்களுடைய கருத்தை கேட்காமல் எங்கள் ஆட்சி அமையாது என்று சொன்னவர் தந்தை பெரியாரினுடைய வாரிசாக அம்மையார் வந்ததற்கு பிறகு அண்ணாவும் கலைஞரும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இது தனிநபருக்கோ அல்லது ஒரு காம இச்சைக்கோகெல்லாம் இல்லைங்க. சில்லறை புத்தி படைத்தவர்கள் தான் அதை காமமாக கொச்சையாக பேசுவார்கள். அதுவல்ல, அவருடைய நோக்கம் என்பது வேறு. அன்றைக்கு இருந்த சட்டம் என்பது வேறு. அந்த சட்டத்திற்குட்பட்டு தன்னுடைய சொத்தை காப்பாற்றி அந்த மக்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற போது அன்றைக்கு இருந்த சில சுயநலக்காரர்கள் சொத்தை பிரிக்க எத்தனைக்கிற போது இல்லை, இது முழுக்க பிரச்சார நிறுவனமாக ட்ரஸ்டாக பயன்பட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்கும் அந்த ட்ரஸ்டுக்கான வாரிசாகத்தான் அம்மையார் மணியம்மையை ஏற்றுக்கொண்டாரே தவிர தான் திருமணம் செய்து கொண்டு அந்த அவர்களோடு உல்லாசமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, தமிழ்நாடு வித்தியாசமானது. ஹெச் ராஜா ஒரு விஷயத்த சொல்றார், பெரியார் சிலையை உடைப்போம், நாடு ஃபுல்லா பொங்கி எழுந்தாங்க. சீமானின் தம்பிகள் விசிலடிச்சான் குஞ்சுகள் சொல்றாங்க நாங்க பெரியாரின் சிலைகளை உடைப்போம். இந்த 2 பேர் எங்க இணையறாங்கன்னு பாருங்க. அதனால அவங்க வரட்டும். பெரியார் நூலகம் இருக்கு, பேராசிரியர் நூலகம் இருக்கு, அதை கடந்து பெரியார் ஆய்வு டிஜிட்டல் லைப்ரரி எல்லாம் இப்ப சமீபத்தில் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொள்கை வழிகாட்டியாக மட்டுமல்ல பெரியாரின் ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற எங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்தார், போய் படிக்கட்டும். இல்ல அதுதான் அரசுடைமை ஆக்குங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு. ஏன் நீங்க பெரியாருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்க கூடாது? இப்ப நான் பேசுறதுக்கு ஆதாரம் கேட்குறீங்கல்ல, அரசுடைமை ஆக்குங்க, நான் ஆதாரத்தை தர்றேன் அப்படிங்கிறாரு. இது முட்டாள்தனமான கேள்வி இல்லையா? இது அரசுடைமையாக்கி இல்ல அரசுடைமையாக்கி நீ மூடி வச்சிருக்கன்னு இருக்காரா? எல்லா புத்தகங்களும் வெளியே இருக்கிறது, எல்லா புத்தகங்களும் வெளியே இருக்கிறது. நாங்க இப்ப பெரியாரின் சிந்தனையில வளர்றோம் அப்படின்னா
அரசுடைமையாக்காம அவங்க பீரோல போட்டு பூட்டி வச்சிருக்கிறதுனால அதை படிக்காம நாங்க வந்திருக்கோம். சில விஷயங்கள் மட்டுமே வெளியில வருது, முழுவதும் வரணும் அப்படின்னா அது அரசுடைமை ஆக்குங்க. ஏன் அதை ஓபன் புக்கா வைக்க மாட்டீங்க? 100% விடுதலை ஏடு அவர் பேசின எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திராவிட நாடு அவர் பேசியதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கன்னிமாரா நூலகத்தில் தொடர்ச்சியிலிருந்து இப்போது வரையில் இருக்கிறது. பெரியார் திடலுக்கு வர சொல்லுங்கள், பெரியார் ஆய்வு நூலகத்தில் எல்லாம் அப்படியே இருக்கிறது. எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. அதே சமயம் அண்ணாமலை கூட சொல்றாரு, பெரியார் அவருக்கு பேசினது எல்லாம் உண்மைதான், என்னிடமும் ஆதாரம் இருக்கு, ஆனா இப்ப காலச்சூழல் மாறி இருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அரசியல் நடத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க கீழ்ப்பாக்கத்துல மனநோயாளிகள் 2 பேரும் பேசிக்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்குறீங்க. அண்ணாமலை ஒரு சிறந்த மனநோயாளி தான். இபிஎஸ் கூட கேட்கிறாரே, ஆளுநர் உரையில பெரியாருங்கிற வார்த்தையெல்லாம் தவிர்த்து விட்டு ஆளுநர் பேசினார், அப்போயே நீங்க ஆளுநருக்கு எதிராக போராடல, இப்போ சீமான் பேசிட்டாருன்னு கொதிக்கிறீங்களேன்னு கேக்குறாரு. பாத்துங்க, எல்லா சங்கியும் ஒரே இடத்துல சேருது. எதிரா பேசுனா உடனே சங்கிங்கிற வட்டத்துக்குள்ளேயே நிச்சயமா நீங்க என்ன கேட்டிருக்கணும், பெரியார் குறித்து பேசியதற்கு முதல்ல கண்டிக்கணும். ஏன் ஆளுநர் பேசினார்னு தான் முதலாளிக்கு ஆளுநருக்கு அடிவரடியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை கேட்கறது முட்டாள்தனம் இல்லையா? நீங்க அன்னைக்கு சட்டமன்றத்துல தானே இருந்தீங்க. ஆளுநர் பேசிய ஒரு வார்த்தை கூட சட்டமன்ற அவை குறிப்பில் சேராது, ஆளுநர் உரையை நாங்கள் சட்டமன்றத்திலிருந்து நீக்குகிறோம்னு ஒரு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், முதுகெலும்புள்ள அரசாங்கம் ஆளுநருடைய உரையையே நீக்கி இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்? சட்டமன்றத்துல சட்டப்பூர்வமா நீ பேசினதெல்லாம் செல்லாது, வெளியில போயா அப்படின்னும்ல. இதுதான் எதிர்ப்பு. இதை விட அரசியலமைப்பு சட்டம் பொருந்திய ஒரு பதவிக்கு எவ்வளவு எதிர்ப்பு கொடுக்க முடியும்? நீங்க அப்படி கொடுத்துருவீங்களா? நீங்க ஆளுநர் மாளிகையை கட்ட பஞ்சாயத்து பண்ற மாளிகையா 2 பேரும் இப்படி கையை பிடித்து தூக்கிட்டு நின்னீங்கல்ல, அப்ப தெரியல உங்களுக்கு? சரி, உங்களுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. நிறைய போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பார்ப்போம் அடுத்தது என்ன என்பதை. நன்றி, வணக்கம். இதுவரை திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு தமிழன் பிரசன்னா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Ashwin's Sweets and Snacks, Milky Mist Paneer, High Protein Paneer. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.